மாறன், கார்த்திக், ராகவன் 3 பேரும் சேர்ந்து வந்துட்டு ஆட்டோவை சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே நீங்கள் எதுக்கு இதை பண்ணீங்கன்ற மாதிரி வீரா கேட்க, போதும் நிறுத்து, நீங்கள் 3 பேரும் அந்த வீட்டோட பொண்ணுங்கன்னா நான் அந்த வீட்டோட நாங்கள் எல்லாம் மருமகங்க, நாங்கள் செய்யாமல் வேற யார் செய்து ஆளாளுக்கு ஒரு இது செஞ்சோம், இதில் எங்கள் உழைப்பும் இருக்குது, தேவையில்லாமல் ஓரா பண்ணிட்டு இருக்காத, நீதான் எப்பப்பா இது பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் சீன் போடாத அப்படின்ற மாதிரி மாறன் சொல்ல, சரி சிரினோன்னா அப்புறமா கொஞ்சம் நாள் சிரிச்சு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி தான் எல்லோரும் ஒத்துமையாக ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும் எப்போவும் அப்படின்ற மாதிரி வள்ளி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜய் வந்து செம கடுப்பாயிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து என்னடி திடீர்னு ஒன்றா சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, சிரிக்க விடுமா, நாளைக்கு வேறு ஒரு ஆப்பை நான் ரெடி பண்ணியிருக்கேன், கொஞ்ச நேரம் அவங்களை இன்னைக்கு அழ வச்சிடும், அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் நாளைக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆட்டோ ஸ்டாண்ட் ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே போகிறாங்க. போனத்துல எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இதை பண்ணியாச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்க, ராமச்சந்திரன் அவங்க பசங்க மருமகள்ங்க எல்லாம் வந்திருக்காங்க. வள்ளி மட்டும் அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க. அப்புறம் கரெக்டாக வந்துட்டு பாண்டியனோட ஃப்ரெண்டு வந்துட்டு வராரு. என்னது இது, இங்கே என்ன நடக்குது, இந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் இருக்க மாட்டோம், இந்த குடும்பத்து ஆளுங்க இருந்தாங்கன்னா இவங்கனால தான் வந்துட்டு நம்ம பாண்டியன் செத்தே போனோம், ஆக்சிடெண்ட்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நின்றுட்டுருக்காங்க, முதல்ல இவங்க வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அப்புறம் சரி, இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் மற்றவங்களுக்கும் இந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் தப்பு பண்ணேன், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு. வீரா உடனே பிடிச்சிங்க பாரு, நீ தான் இங்கே இருக்கணும், நீ தான் உண்மையாக சொல்லணும், உண்மையாக இங்கே இருக்கணும், அமைதியாக இருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ விஷயம் தெரியுமா, நீங்கள் மாறனை வெறுக்கிறீங்க, ஆனால் மாறன் வந்துட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த ஃபங்க்ஷனுக்காக, நீங்கள் என்னதுன்னா அவனை இது பண்ணுறீங்க, அவனை நீங்கள் தான் சந்தோஷமாக இது பண்ண, இது ஆக்சிடென்ட்டுன்னு தெரியல, நாங்களே புரிஞ்சுக்கிட்டேன், ஏன் அப்படி பண்ணுறீங்கன்றாங்க. உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது, பாண்டியன் செத்ததை வந்துட்டு நீங்கள்லாம் மறந்துட்டீங்களே, ஆனால் என் தங்கச்சி கண்மணி வந்துட்டு இதெல்லாம் இது பண்ண மாட்டான், பழி வாங்குற குணத்தோடு தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. கண்மணி அமைதியாகவே இருக்காங்க. அதை பார்த்து என்ன கண்மணி நீயும் பணம் வந்த உடனே புதுசாக மாறிட்டியா அவங்க பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக சொல்கிறாரு. அதை கேட்டு கண்மணி முன்னாடி வந்து பலார்னு அவருக்கு ஒரு அடை கொடுக்குறாங்க. அவ்வளோதான், உனக்கு என் குடும்பத்தை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னால் உனக்கு அவ்வளோதான், உன் வேலையை பார்த்துட்டு இது அது தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி கோவமாக இது பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஏன்டா இப்படி தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்கேன்னா ஆட்டோ ஆளுங்கெல்லாம் அவரை சமாதானப்படுத்தி அமைதியாக நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லி நிற்க வச்சுறாங்க. அப்புறமா அந்த ஆட்டோ ஸ்டாண்டோட போர்டு வந்துட்டு திறக்க சொல்கிறாங்க. எங்கள் அக்கா தங்கச்சிங்க அவங்க அம்மா 4 பேரும் சேர்ந்து போயிட்டு போர்டை திறக்கிறாங்க. சந்தோஷமாக அதை பார்க்குறாங்க. அப்புறம் ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுக்கும்போது அவருக்கும் கொடுக்க சொல்கிறாங்க. அவர் கடுப்பில் முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பி வராங்க ஒரு பக்கம். அப்போ வந்துட்டு இருக்கும்போது வண்டியில் வந்துட்டுருக்க மாறன் திடீர்னு வண்டியை நிப்பாட்டுறாரு. என்னாச்சுன்னு எல்லோரும் சுற்றி நிற்க, இந்த மாதிரி ஃபோன் யார் பண்ணது, அந்த ஆஃபீஸர்ஸ்க்குன்றது நம்பர் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்பரை பார்த்தா அது விஜயோட நம்பராக இருக்குது, விஜய் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்ல செம்ம கடுப்பாயிடுறாங்க. வீரா இப்போவே அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜய் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி அவங்க அம்மாவும் அவங்களும் குழுக்குன்னு சாப்பிட்ருக்காங்க. இப்படி எல்லோரும் சோகமாக வருவாங்க. அவங்கள பார்த்து சந்தோஷமாக சிரிக்கணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தா எல்லோரும் கோவமாக வராங்க. வந்துட்டு விஜய் நினைக்க, என்ன விஷயம், எதுக்காக என்னை வீட்டை விட்டு தொட்டலான்னு பிளான் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன பண்ணாலும் என்னால் போக முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு செம்ம கடுப்பாயிட்டு வீரா உனக்கு கொஞ்ச நாள் ஏதோ போனால் பொதுன்னு விட்டால் உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெருக்கிட்டு வந்துடுறாங்க. அப்படியே கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. பணத்தை விடுன்னு சொல்லிட்டு பிருந்தாலேருந்து மாறன், கார்த்திக் எல்லாருமே இது பண்ணுறாங்க. ஐயோ ஏதாவது இதுவாக போதுறான்னு சொல்லிட்டு ராகவன் டென்ஷன் ஆகி பயந்துட்டுருக்காங்க. இவங்க கழுத்தை நெருக்கிறத பார்த்து மாறனே பயந்து போயிடுறாங்க. ஐயோ ஏதாவது ஆகிட போகுது அவளுக்குன்ற மாதிரி தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.